வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நமக்கு எப்போங்க கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய மக்கள் ஒரு ஏக்கத்தில் இருக்காங்க. அப்போ எதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு ஒரு கல்வி படிக்க போவதுலேருந்து அடுத்து ஒரு வேலைக்கு போகக்கூடிய வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா, ஆகாத தசை அமைப்புகளாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அல்லது ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களுக்கோ அந்த தசை அமைப்புகள் உங்களுக்கு போகும். அதனால் ஃபேமிலியே பிரிஞ்சு கஷ்டப்படுவாங்க. மேரேஜ் ஆகியும் ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க. அப்போ வேலையும் இல்லாமல் நிறைய பேர் கிடைக்காம பிரச்சனைகளை கஷ்டப்படுவாங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னா, அவயோக தசைகள் வந்துருங்க. இந்த அமைப்புகள் தான் வரும்போது வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் படுவாங்க. இதே போல் நம்ம கண் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நம்ம சப்போர்ட் பண்ணி ஒரு வேலையோ தொழிலோ பிஸ்னஸோ பண்ணி கொடுத்துருப்போம். அவங்க பார்த்தோன்னா டக்குன்னு பீக்கில் போய் பெரிய பணம் பொருளாதாரம் சம்பாதிச்சு போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமான டைம் பீரியட் வரும். அதே போல் நமக்கு பிறந்ததுலேருந்து ஒரு ஆகாத அவயோக தசை அமைப்புகளாக வந்துடும். அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஒரு 50 வயசுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நல்ல தசைகள் வந்தால் கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இது அவயோக தசைகள் மற்றும் அந்த பாதிக்கப்பட்டு சனி செவ்வாய் அமைப்புகள் சேர்ந்து அதோட தசை அமைப்புகள் வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்தால் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும். ஆக ஒரு நம்மளோட லைஃப்ல 1, 5, 9ஆம் அதிபதிகளோட தசை புத்திகள் வந்தால் கண்டிப்பாக யோகம் இருக்கு. அது எப்போ வருது, என்ன டைம் பீரியட்ல வருதுன்னு நம்ம அதை பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும்.